அனைவருக்கும் வணக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான்னு சொல்றாங்க. குரு பகவான அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க. மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டம்னு வந்துட்டா உடனே ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யறதுல மிகவும் பெரிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. குறிப்பா சொல்லணும்னா, காதல்ல பார்த்தீங்கன்னா, அன்பும், பொறுமையும் உங்ககிட்ட ரொம்பவே இருக்குன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறமை பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நெறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா, கடினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காம, வித்தியாசமான முறையில சிறப்பாக செஞ்சு அந்த விஷயத்த முடிக்கக்கூடியதுல வல்லவராக இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். குரு பகவானோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால, ஆன்மீக ஈடுபாடும், நேர்மறை சிந்தனையும் உங்ககிட்ட நெறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம, எதிர்பார்க்காத தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக கூட நீங்க இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? குறிப்பா சொல்லணும்னா, கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன? இதுவரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்குமா? அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சி அடைந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நேரத்துல கை கொடுக்குமா? திருமண தடை ஆகாம இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. வீட்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல திருமண வரன் கைகூடுமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுமா? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் முழுசா சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன? வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன? நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பதிவுகள்ல ஒன்னொன்னா உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த காலகட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதர் குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கலவை பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைய போகுதுங்க. நன்மைகள் நிறைந்த மாதமாகவும் இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையில பணம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பொருள போகுது. புதனோட சஞ்சாரத்தால் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுன்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் வரக்கூடிய நாட்களாக அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையோட முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஜென்ம ராசியில சனி மற்றும் செவ்வாயோட சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். நீங்க நைட் நேரத்துல பயணங்களை, அதாவது நைட் நேரத்துல நீங்க வந்துட்டு ஊருக்கு போறது, பஸ்ல டிராவல் பண்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சூழல் அங்க இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லைன்னா ஊதிய உயர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, நீங்க செஞ்சுட்டு வர வியாபாரம், தொழில்ல பார்த்தீங்கன்னா, நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். சந்திராஷ்டம நாளில், அதாவது செப்டம்பர் 14லிருந்து 15 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் நீங்கள் வந்துட்டு எடுக்கிறது கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு புதிய முதலீடு செய்கிறதோ அல்லது புதிய விஷயத்தை நீங்கள் வந்துட்டு கையாளுறதை வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பான நாட்களாகவே அமையப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. கணவன், மனைவியும் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறதுனால, குடும்பத்தில சந்தோஷம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். குடும்ப நலன் குறித்து முடிவுகளை நீங்க வந்துட்டு நிதானமாக எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். விருந்து நிகழ்ச்சிகள்ல, நிறைய விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உறவுகள்ல மனக்கசப்பு இருந்தாலும் முக்கிய நிகழ்ச்சிகள்ல சந்திக்கிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாங்க. எப்படி இருந்தாலும் குடும்பத்தில நல்ல காரியங்கள் நடக்கிறதுனால மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில நெறையவே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய தொழில்ல மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. எதிர்பார்த்த வரவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையவே கிடைக்க போகுது. வியாபாரத்துல நெறைய வெற்றிகரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, திடீர் செலவுகள் ஏற்பட நெறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து மின்சார சாதனங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பழுதடையும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய உறவினர்களோட ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. வீட்டு தேவைகள நிறைவேற்றுதல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க. வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மையே கொண்டு வரக்கூடியதாங்க இருக்கு. குடும்பத்துடன் வெளியூர் பயணங்கள் வாய்ப்பு நெறையவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளோட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கு. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாங்க. அது மட்டும் இல்லாம நிதானமாகவும், அக்கறையாகவும் வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்னு கூட சொல்லலாங்க. சில பிரச்சனைகளும் வந்துட்டு தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது. சிலருக்கு இடமாற்றம் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆதரவு பலமாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். மாதத்தோட இறுதியில கவனமாக வேலை செய்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அரசு பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதா இருக்கு வரக்கூடிய நாட்கள். புதிய முதலீடுகள் மூலம் தொழில வந்துட்டு விரிவுபடுத்த போறீங்க. வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இடையூறுகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விலகப் போகுது. வருமானம் பார்த்தீங்கன்னா, பாதிப்பு எதுவும் இல்லாம நல்லாவே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. வரக்கூடிய நாட்கள்ல. நீங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லத்தரசிகளா இருந்தீங்கன்னா, உங்களுடைய தேவைகள பூர்த்தி செய்யறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். சீட்டு பணத்தின் மூலமாக நகை வாங்க முடிவு செய்வீங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லதாகவே வரக்கூடிய நாட்கள் அமையப் போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது மாதிரி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வரக்கூடிய நாட்கள்ல நிறைவேறலாங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கே கணிக்கக்கூடிய அறிவுத்திறன் வாய்ந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்களாக அமையப் போகுது. குறிப்பா சொல்லணும்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமாக சஞ்சரித்துட்டு வரக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 9ஆம் பார்வையால உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயரப்போகுது. நீங்க நினைச்ச வேலைகள் நினைத்தபடியே நடக்க போகுதுங்க. புதிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரப்போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்பு, பதவி இதெல்லாம் வந்துட்டு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரியோட ஆதரவும் எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவிற்கு வந்து படிப்படியாக அந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகும். மனதில் பார்த்தீங்கன்னா நிம்மதியான சூழ்நிலையை உண்டாக போகுதுன்னு கூட சொல்லலாங்க. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா உயரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை உருவாக போகுது. திருமண வயதுல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருத்தமான வரன் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. விவசாயிகளுக்கு உழைப்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகுது. விளைச்சல்ல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. உத்திரட்டாதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினைச்சத சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் நன்மையான மாதமாகவே அமையப்போகுது. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிச்சுட்டு வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா, வக்கிரம் அடைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு, மனநிலையில தோன்றிய குழப்பம், குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடி இது எல்லாமே படிப்படியாக குறைய போகுது அப்படின்னாலும், விரயஸ்தானத்துல யோக, போகக்காரகன் ராகு பார்த்தீங்கன்னா சஞ்சரித்துட்டு வர்றதுனால வரவோட செலவு கொஞ்சம் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற பிரச்சனைகள் வந்துட்டு நிறையவே உண்டாக போகுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதனால ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராசிநாதன் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளோட திருமணம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கும் உங்களுக்கு. சத்ரு ஜெயஸ்தானத்துல சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால எல்லாவற்றிலுமே அடங்கி அடங்கி போயிட்டு இருந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்பட தொடங்கும். எதிர்ப்பு, போட்டி அப்படின்ற பயந்த நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக மாறப்போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். வேலையில ஏற்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா தடைப்பட்ட ஊதியம், பதவி உயர்வு இதெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. சுய தொழில் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயத்துல நல்லதே நடக்க போகுது. உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க நினைச்ச மாதிரியே இடம், வீடு வாங்கக்கூடிய நாட்களும் நனவாக போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய சப்தமாதிபதி புதன் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 வரை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையில பணம் அதிகமாகவே புரள போகுதுன்னு கூட சொல்லலாம். சேமிப்பும் உயரப்போகுது. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வரை சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்ப்பாளினரால் உங்களுடைய மனதில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சங்கடங்கள் வரும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் நட்பு வட்டத்தை விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். இந்த டைம்ல குடும்ப ரகசியத்தை வேறு யாரிடமும் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதனால குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் நிறைய சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.